தங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ். புதிய வீடு பழைய வீடு 20 லட்சத்தில் இருந்து பல கோடி வரை திருச்சியில் எல்லா இடங்களிலும் வீடு விற்பனைக்கு உள்ளது. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கு திருச்சி ஏர்போர்ட் வயர்லெஸ் ரோட்டில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம். 1400 சதுரடி இடம். அதை கீழே மட்டும் 1100 சதுரத்தில் கட்டியிருக்காங்க. மாடியில் 1000 சதுரத்தை கட்டியிருக்காங்க. டோட்டலாக 2100 சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. பங்களா வீடு. 4 பக்கமும் காம்பவுண்டு சுவர். இந்த 4 பக்கம் உள்ள சுவர் ரெடிமேடு சுவர் கிடையாது, சுவர் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரும்பு கேட்டு, நல்ல பெரிய கேட்டு போட்டிருக்காங்க. இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவு நிலையும் தேக்கிலேயே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அந்த கதவுக்கு முன்னாடி இரும்பு கேட்டு லாக்கு, சேஃப்டி லாக் இருக்குது. மாடலான டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஷம்பு போட்டிருக்காங்க. இது கீழே இப்போ மேலே பக்கம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இதில் 40Kலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்கள், அப்போ தெரியும். இது வாஸ்துபடி கட்டின வீடு. 2100 சதுரத்தில் ஒரு பங்களா வீடை பார்க்க வந்திருக்கோம். அதுவும் விலை 85 லட்சம் சொல்கிறாங்க. விலையும் குறைவாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோனு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். லோன் போட்டு இந்த வீடை வாங்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இந்த கதவு நிலையும் இன்னொரு தடவை காட்டுறோம் பாருங்கள். அழகான முறையில் சூப்பராக மாடலாக பண்ணியிருக்காங்க. நல்ல கனமாக இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டோம். பெரிய ஹாலு. பார்க்கக்கூடிய இந்த பங்களா வீடு எல்லாம் ஹைட்டாக கட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக எல்லா இடத்துலையுமே ஃபால் சீலிங் அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பூஜை அறை இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, மாடல் கிச்சன் இருக்குது. பேக் சைடில் போய் நம்ம கொல்லை புழக்கம்னு சொல்லுவாங்க, அதில் துணி துவைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கல்லே ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிவி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட்டில் பாருங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது மாதிரி அதுக்கு ஒரு டேபிளும் சூப்பர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபேஸையும் என்னென்ன தேவைமோ அதுக்கு தேவையானதுக்கும் அருமையாக பண்ணியிருக்காங்க. இது சொந்த வீடு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சொந்தம் பார்த்திங்கன்னா கதவு, இந்த கதவுக்கு மட்டுமே அவ்வளோ ஒரு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா டிசைனாக இருக்குது, நார்மலாக இருக்குது. யார் வேணாலும் ஒரு இது இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள மாடலாக தான் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது வீடு. பார்த்தீங்களா, டிவி ஓட்டுறதுக்குள்ளே அருமையாக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிச்சனு சூப்பராக இருக்கும். அதை தான் பொறுமையாக காட்டுறோம் பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை வாங்குறதுக்கு இல்லை உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடு நீங்கள் பார்க்க வாங்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு இந்த பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. நீங்கள் தரக்கூடிய, அதனால தான் நிறைய வீடு நம்ம லைவாக உங்களுக்கு நாங்கள் இந்த யூடியூப் சேனலை நம்ம வச்சுட்ருக்குறோம். இப்போ நம்ம மாடலான கிச்சனை பார்க்குறோம். கிச்சனை பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொண்டு தான் ஒர்க் இருக்குது. 99% வேலை ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. ரெண்டாவது ஹாலில் பெரிய அதுக்குன்னு ஒரு கபோர்டிலே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் ஜாம் வைக்கிற மாதிரி. சுற்றி பாருங்களேன். 1400 சதுரடி இடத்துல 1100 சதுரத்தில் கீழே மட்டுமே அவ்வளோ ஃபேஸ் கொடுத்து அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் சரி, பூஜை அறைக்கும் சரி, இது அவுட்டரில் போய் கொல்லை புழக்கம்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே கபோர்டெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் காட்டுறோம் பாருங்கள், அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கதவுகளுடைய நிலை தேக்கிலே தான் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூமு, கீழே 1 பெட்ரூமு போட்டிருக்காங்க. மாடியில் 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. எல்லா கபோர்டிலே நிறையா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபேஸ் விட்டு நல்லா ஜாமான் வைக்கிற அளவுக்கு மேலே சரி கீழே சரி நல்லா ஃபுல்லாக அருமையாக பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நேரில் பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடு பிடிக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் போட்டிருக்கக்கூடிய இந்த டைல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ட்ரிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீடு எந்த நிலையில் இருக்குதுன்னு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கேகே நகரில் இது போல் 3 பெட்ரூம் கொண்ட வீடு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பக்கத்தில் 2 பெட்ரூம் கொண்ட வீடும் இருக்குது. அதோட விலையும் 55 லட்சம் சொல்கிறாங்க. அது 1350 சதுரடி இடம். 1050 சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாத்ரூம் பாருங்கள், ஃபுல்லாகவே எண்ட்லேருந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க.
இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு. இது கிழக்கு பார்த்த வீடு தான். பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது. அது பட்ஜெட் ரொம்ப கம்மி, 55 லட்சம் சொல்கிறாங்க. இதே போல் கபோர்டெல்லாம் நல்லா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபினிஷிங் பண்ண போயிடுவாங்க. இல்லை எனக்கு அப்படியே தாங்கணுன்னா 50 லட்சம் சொல்கிறாங்க. ஃபினிஷிங்லாம் கபோர்டெல்லாம் பண்ணாமன்னா மாடல் கிச்சனாக அடிக்காமல் கொடுத்தாங்கன்னா 50 லட்சம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது அவுட்ரு கொல்லைப்பழக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஃபேஸ் விட்ருக்காங்க. இப்போ ஒரு பெரியவங்களாம் உட்காந்து துணி துவைக்கிறதுக்கு, இல்லை வெளியே அவுட்டரில் ஒரு சுடுதண்ணி சமைக்கிற மாதிரி இல்லை இந்த இடம் வச்சுருக்காங்க. நாலா பக்கமும் காம்பவுண்டு ஷவரு. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கு ஒரு இடம் வெளியே அவுட்டரில் அதுக்கு ஒரு ஃபேஸ் விட்ருக்காங்க. அது சுற்றி வர்றதுக்கு 3 அடி கேப் விட்ருக்காங்க. வீடு நல்லா மாடலாக அழகாக கட்டியிருக்காங்க. விலையும் 85 லட்சம் சொல்கிறாங்க. விலை கொஞ்சம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லோனு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். எந்த இடத்துல பாதாள சாக்கடைக்கு போகிற தண்ணி போகிற அளவுக்கு இந்த எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து வாஸ்து பார்த்து வந்து ஷம்பு இடத்துல வச்சுருக்காங்க. செப்டி டேங்க் இடத்துல கட்டியிருக்காங்க. போரு இடத்துல வச்சுருக்காங்க. நல்ல தண்ணி கூட எதிர் வீட்டில் தான் இருக்குது. அந்த கலெக்ஷன் நம்ம வீட்டு வாசலில் போனாலும் அதுவும் ஒன்றே எடுத்துருக்கலாம். பத்திரம் பண்ண பிறகு புதுசாக தான் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பூஜை அறை. இதுக்குன்னு தனியாக வந்து சைடில் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ஹால் இது. நல்லா வந்து காற்று வரக்கூடியது, நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடியது. இப்போ கரண்ட்டு இல்லை, ஒரு லைட்டு கூட போடாமல் நாங்கள் எடுக்கிறோம். இந்த வீடியோ பாருங்கள். இது பூஜை அறை. பூஜை அறைக்குன்னே பாருங்கள், அதுக்கே பாருங்கள். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி பேப் விட்டு, ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 12 அடி ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் பார்த்திங்கன்னா உடையாம்பட்டி ரோட்டில் வீடு இருக்குது. புது வீடு